ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் லவ் ரொமான்ஸ் எல்லாருமே கலந்த மாதிரி ஒரு மூவி தான் வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நிறைய வெரைட்டியான கத்தி எல்லாம் காட்டுறாங்க. அது ஒரு பேக்லேருந்து எடுத்து யாரோ வச்சுட்டுருக்குறாங்க. ஐயோ பாருங்க நல்லா கத்துறாங்க. இப்போ தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இத்தனை கத்தி வச்சுட்டு இருந்தது நம்ம ஹீரோயின். பிடிங்க அப்படின்னு சொல்லி போட்டு எல்லோரும் வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் இன்னும் இதை பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் போய் ஒரே தூக்கி தோல் மேலே போட்டு வராங்க. என்னென்னு பார்த்தா கடைசியில் பன்னிக்குட்டியத்தை அந்த அளவுக்கு சீன் போட்டு பிடிச்சிட்டு இருந்துருக்காங்க. யார் வந்து பண்ணி ரத்த கேட்டிங்களோ அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து சென்யூ. பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவளுக்கு வந்து ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, யாரு கூட தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் அந்த பக்கம் போகிறங்காட்டி எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சன் கூட தான் வந்து மேரேஜ் ஆகி போகுது, இவளுக்கு குயிக்காக வந்து மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினி அந்த பண்ணி கழுவுன தண்ணியை கொண்டு வந்து அவங்க மேலே ஊற்றிட்டு எந்திரிச்சு போங்க, வேறு வேலையே இல்லை, சும்மா என்ன பார்த்தாலும் காசிப் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பொருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உள்ளே போயிடுறாங்க. இங்கே ஹீரோயினி வந்து அவங்க பண்ணி வெட்டி இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இங்கே மேரேஜ் நடக்குது போல், அங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லும்போது இல்லை எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹீரோயினி. சரி கொஞ்சம் நீ எடுத்துகிட்டு போய் உன் தங்கச்சி கொடு அப்படின்னு சொல்லி அந்த சென்கிறவங்க கொடுத்து விடுறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்க எண்ணி பார்த்துட்டே போகும்போது திடீர்னு பார்த்தா வந்து ஒன்று மேலே தட்டி விழுந்துடுறாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி எந்திரிக்கலான்னு பார்த்தா கை வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இங்கேருந்து டக்குன்னு போயிடணும், குளிர் வேறு ஓவராக அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னடா தட்டி விட்டு விழுந்தோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினிக்கு சாக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது, மண்ணுக்குள்ளே ஒரு போனை பதிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, உசுறு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்குறாங்க. இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போகிறாங்க. அப்போது மனசு வரல, சரி நம்ம ஹெல்ப் பண்ணி தான் பார்க்கலாம், நம்ம அப்பா அம்மா இந்த நிலைமையில தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து போயிடலான்னு சொல்லி போகும்போது அவங்க ஹேர் பின் விட்டுருப்பாங்க, அதை வந்து கிட்டியாக பிடிச்சிருக்காரு. சரி உனக்கு உசுறு இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க தங்கச்சி வந்து பார்த்துட்டு யார் இது, யாரையோ வந்து இன்னத்துக்கு கூட்டு வந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னு சொல்லும்போது நீ வெளியே இருக்கிற பொருளை முதல்ல எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஆன்ட்டி வந்து அங்கே நிற்கிறாங்க. யார் இது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து பனியில் வந்து மூடப்பட்டு மயங்கி கிடந்தா அதுங்கிட்ட நான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீ உன்னோட பிளேஸில் வைக்காத, நீ வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணோட பிளேஸில் வச்சா தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிப்போட்டு என்னோட பிளேஸில் நீ வெய்யி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ளே வந்து படுக்க வச்சுருக்காங்க. படுக்க வச்சுட்டு பார்த்தாதான் தெரியுது முகமெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. அப்போ திடீர்னு ஹீரோயின் பார்க்குறாங்க, வயிற்றில் வந்து ரத்தம் அதிகமாக வந்துட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் கட்டு போடணும், துணி எடுத்துகிட்டு வா, மருந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மருந்து எந்த அளவு போடுறதுன்னு சொல்லி தெரியாமல் பூரா மருந்தையும் வந்து போட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதை வந்து திடீர்னு வந்து அவங்க அங்கிள் பார்த்துட்றாங்க. என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மருந்து தான் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ மருந்து யாராச்சும் கொடுப்பாங்களே, நீ அவளை காப்பாற்ற பார்க்குறே கொல்ல பார்க்குறையாடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பண்ணினேன், வேணுன்ட்டுலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உசுறு வந்து அவன் சாகக்கூடாது, அது உங்கள் இடத்துல சாகக்கூடாதுன்னு நினச்சது அந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ இந்த மாதிரி பண்ணாது இனிமேலாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு போகிறாரு. அங்குள் நேம் வந்து சு. அப்போ வந்து ஆன்ட்டி வந்துடுறாங்க. ஆன்ட்டி வந்துட்டு நீங்கள் 2 பேர் வந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை வந்து திரும்பி பார்த்துட்டே வந்து போகிறாங்க. அப்போ வந்து ஆன்ட்டி கிட்ட கேட்குறாங்க, அவள் தான் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தானே நீ ஏன் உள்ளே விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு தெரியாத அவங்க அம்மா அப்பாவோ அப்படின்னு சொல்ல வராங்க. இங்கே காட்டுறாங்க ஹீரோயின் வந்து அந்த அடிப்பட்டவர் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி வந்துட்டு வா சூப்பராக இருக்கிறாங்கடி இந்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து ஹீரோயினி அப்படியா, வா நிஜமாலுமே சூப்பராக தாண்டி இருக்கிறான் அப்படின்னு ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காட்டுறாங்க ஹீரோ வந்து தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க போல். ஹீரோ வந்து மிஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினி வந்து அந்த மீட்டெல்லாம் விற்றுட்டு வரும்போது அப்போது சன்னோட அம்மா இருக்காங்களா, இவங்க வந்து பார்த்துட்டு நீ வந்து வர ரொம்ப அழகாக மாறிட்டே இருக்கிற என்னோட மருமகளே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம வீட்டுக்கு வரப்போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா இறக்குற வரைக்கும் உங்களுக்கு தான் அமௌண்ட் பே பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது கல்யாணத்தை வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரமெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து யான் வந்துடுற உன்னோட கைண்ட் ஹார்ட்டடுக்கு வந்து இப்போ ஒர்த்தானவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீ கொஞ்சம் உள்ளே போகிறையா, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது இவன் என்ன வர வந்து டீமன் மனசாட்சி இல்லாத மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் டீமனா அப்படின்னு அவங்க வந்து
மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ யான் வந்து சொல்கிறாங்க, அவர் உங்க பேசுறதெல்லாம் நீ பெருசாக நினச்சிக்காத, நம்ம வந்து இனிமேல் அண்ணன் தங்கச்சி ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவங்க கூட அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதா, உன்னையே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எவ்வளவோ செஞ்சுருக்குறாங்க, நீங்கள் அந்த லெட்டருக்கு சொல்ல தானே இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அமௌண்ட் கொண்டு வந்து கொடுங்க, அந்த லெட்டர் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் இவங்களும் வந்து கோச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் இங்கே வந்திருக்காங்க. ஆன்ட்டிக்கிட்ட வந்து இருந்தாங்க மெடிசன், நான் வந்து மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்லும்போது, உடனே சித்தப்பா இருந்துட்டு அங்கே கொஞ்சம் போய் பார்க்குறியே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி குடுன்னு ஓடிடுறாங்க. பார்த்தியா இவன் இன்னும் சின்ன பிள்ளையாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஹீரோ வந்து முழிச்சிட்டாரு போல். முழிச்சதுக்கப்புறம் வந்து ஹீரோயினி கேட்குறாங்க, யார் நீ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஹீரோயினி வந்து அவர் பார்க்கும்போது ஹீரோயினி வந்து அடக்கமான பொண்ணு மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினி சொல்கிறாங்க, உன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டது நான் கிடையாது, எங்கள் அங்கிள் தான், இந்த வீடு அவரோடதா, அவர் டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து நான் எங்கே இருக்கிறேன், இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, உடனே வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஹீரோ தாக்க வந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து நம்ம ஹீரோ எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாரு. அப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜின்ஷியான் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ வந்து உன்னோட பேர் என்னன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, உடனே ஹீரோ நினச்சி பார்க்குறாங்க, அது போரில் எல்லாத்தையும் கொன்னுட்டு தான் வந்து இவர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பார். அப்போ வந்து என்னோடய பேர் வந்து ஜோங்ஷோன், எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ அங்கிள் வந்து பார்க்குறாரு, ஓகே தான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோயினி எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்போ அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உசுறு பழைப்பானே இல்லையான்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, இந்த நம்ம எப்படி நம்ம ஊரில் கேம் விளையாடுவோம், பாஸ் ஆக மாட்டோமா, அந்த மாதிரி வந்து இவங்க ஒரு கேம் வச்சுருக்காங்க போல். அதை விளையாடும்போது கண்டிப்பாக வந்து ஃபெயில் தான் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கல்லறைக்கு நேம் பதிப்பாங்கள்ல, அதெல்லாம் ஹீரோயின் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அங்கிள் சொல்கிறாங்க, நீ அவன் இறந்துருவானே முடிவு பண்ணிட்டுக்கிறீ, அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் தெரியும், அவன் ஒன்றும் வந்து சின்ன வயசில் தான் இருக்கிறான், நீ கவலைப்படாத, அவன் நேற்று காலையிலே நார்மலாக ஆகிட்டா, கொஞ்சம் மயக்கந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. இவங்க 2 பேத்துக்கு வந்து ஒரே ஹாப்பியாக இருக்குது. நீ என்ன நினச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தங்கச்சி வந்து போய் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி தாட்டி விட்றாங்க. அப்போ ஆன்ட்டி வந்து கேட்குறாங்க, அவனுக்கு எவ்வளோ மெடிசன் செலவாகுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, அவனுக்கு யாருமே இல்லையாம்மா, அவன் என்கிட்ட சொன்னான், யாருமே இல்லாதப்போ எப்படி வந்து அவனை ஒத்தையில் விட முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நீயே வச்சுக்க போகிறே அப்படின்னு அங்கிள் கேட்கும்போது, அவள் எதுவும் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து இன்னுமே வந்து முடியாமல் அங்கே படுத்துட்டு இருக்கிறாங்க. ஆன்ட்டி ஃபுல்லாக வந்து ஹீரோயின் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து காசு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து எண்ணி பார்க்கலாம். அப்படிங்கும்போது காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ எப்படியாச்சும் வந்து மெடிசனுக்கு மருந்து வேணுமே சொல்லி போட்டு அவங்க ஹேர் பின்னை வந்து விற்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அம்மா இது ஒரு வழி தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்து பொழியுது, அதை பார்த்து ரசிச்சிட்ருக்குறாங்க. அவங்க அம்மாவே வந்து ஓகே சொன்னதாக நினச்சிட்ருக்குறாங்க. அப்போ அந்த ஹேர் பின்னை போய் வைக்கலான்னு போகும்போது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வரால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது, சரி 2 காயினாவது கொடுக்குறவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வாங்கிக்கிறாங்க. அதை பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கொடுத்துட்டு வந்து அவங்க ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் வச்சு கொடுத்துட்டு ஏக்கத்தோடு அதை பார்த்துட்டு வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாள் வந்து இந்த மாதிரி பன்னிக்குட்டியை கூட்டிகிட்டு வரும்போது இங்கே ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க ஒரு செஃப் ஓனர். இவர் பேர் வந்து லீ. அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து திரும்ப பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டியா, உங்கள் அப்பா விட்ட பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியுது ஹீரோ வந்து ஜன்னல் வழியாக வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறான். அதனால் வந்து ஹீரோயின் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்தையும் கொண்டே விட்டு போட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து விசில் அடிக்கிறாரு. விசில் அடித்து கூப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒரு பறவை வருது. அது காலில் வந்து ஒரு கடிதம் கட்டி விட்ருக்காங்க, நீ உசுரோடு இருக்கானா உடனே நீ எனக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லி இருக்குது. அது உடனே அவர் தீயில ஓட்டுட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கிறாரு. நான் இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புறா காலில் கட்டி விடுறாங்க. அழகாக இருக்குது அந்த சன்செட் ஆகிறதெல்லாம். ஹீரோயின் வந்துட்டு கல் எடுத்து அடிக்கலான்னு பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த புறா மரத்து மேலே இருக்குதுல்ல, அதை தான் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்களோ, அது தப்பிச்சு போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஊருக்குள்ளே கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு வீடாக விடாமல் தேடிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ஹீரோயினே பார்க்குறாங்க. ஹீரோயினு கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டுருக்குறாங்க.
அப்போ ஹீரோயினி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி வந்து தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, யாரோ வந்து பாஸ் இல்லாமல் ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து பக்கு நிற்குது. அப்போ வந்து யார் நுழைஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி நம்ம ஹீரோ வந்து பார்க்க வர்றாங்க. அப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் போரில் வந்து யாரோ வந்து பயன்படுத்தியிருப்பாங்க போல். உடனே அவங்க கழுத்துலேயே சொருகியிருப்பார் ஹீரோ. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இங்கே கடைசியில் வர்றதை பார்த்தா வந்து நம்ம ஹீரோயின் தான். இப்போ தான் ஹீரோவுக்கு வந்து பெருமூச்சு வாங்குறாங்க. உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட வந்து அந்த பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை இருந்துச்சு இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி உடனே ட்ரெஸ்ஸு தர போகும்போது, நீ தானே அப்போ எனக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எமர்ஜென்சிங்க எடுத்தால் மாற்றி விட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட வந்து ட்ராவல் பாஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வேறு பக்கத்தில் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோயினி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோ நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு மனசே இல்லை, வெளியே வந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி தட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினை உடனே வெளியே வந்து சொல்லுங்கள் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வீட்டை சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போய் தேடிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லும்போது, ஒரே ஒரு ட்ரெஸ்ஸில் பிளட் கரை மட்டும் படுது. அப்போ எது இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் பண்ணி விட்டு சேல் பண்ணுறேன், அதோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியெல்லாம் போய் பார்க்குறாங்க. நீ ஃபன் ஃபேமிலி தானே, உங்கள் அப்பா வந்து ரொம்ப டேலண்டானவர், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயா வந்து உங்கள் அப்பா தொழில் பண்ணுற, நீ ரொம்ப லக்கியான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில் போகலான்னு பார்க்கும்போது எங்கேயோ பாதாள வழி மாதிரி இருக்குது. அங்கேருந்து அவங்க சிஸ்டர் எழுந்திரிச்சு வர்றாங்க. ஓ நீ கிடச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தோம், அதுங்க அடுத்தா வந்து இங்கே ஒளிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒன்றுமே இல்லை போல் எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தனை மட்டும் போய் அந்த பன்னிக்கொட்டையில் மட்டும் பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. ஹீரோ அங்கே தான் இருக்கார் போல். கையில் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி வச்சுருக்கிறாரு. அப்போ வந்து எட்டி இவன் பார்க்குறான், நான் போய் குத்திடலாமா அப்படின்னு ஹீரோவுக்கு தோணும். அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, அதெல்லாம் மிதிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை போல், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறான். அப்போ தான் ஹீரோவுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. ஹீரோயின் வந்து அங்கேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போட்டு நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கிட்ட போய் கேட்குறாங்க. ஹீரோக்கு இப்போ தான் வந்து மனசே வந்து ரொம்ப பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது உடனே ஹீரோயின் வந்துட்டு இங்கே பரவாயில்லையா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. இங்கே காட்டுறாங்க பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது. அங்கே திடீர்னு பார்த்தா வந்து எல்லோரும் சலசலப்பாக சவுண்ட் கேட்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வர்றாரு. சாரி ஒரு குட்டி பொண்ணு வந்து நுழைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ எப்படி லவ் பண்ண போகிறாங்க, ஹீரோ வந்து எப்படி ஹீரோயினை மறைச்சி வைக்க போகிறாங்க, இந்த புறா வந்து யார்கிட்ட போச்சு தூது சொல்கிறக்கு, அது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.